பிரகாசிக்கும் மெழுகுதிரி, என்றுமே மறையாத நட்சத்திரமாய் வழிகாட்ட இங்கிலாந்து தேசத்தில் மிலிஸ்லே என்ற சிறிய கிராமத்திலிருந்து பக்தியுள்ள கிறிஸ்தவ பெற்றோரான டேவிட் மற்றும் கேத்ரின் கார்மேலுக்கு பிறந்த மூத்த மகள்தான் ஏமி. Oh, loving Lord, my friend teased me because of the color of my eyes, which are dark. Only you, God, can show mercy. You took away my father. Please protect my mother and siblings. I am the eldest daughter in my family, and I wish to visit India to spread your love. Guide me, Amon, just as you guide your spirit. Amen. ஏலே, அவங்க வேலையை முடிச்சிட்டிங்களே? மணி 11 ஆகிடுச்சு. போய் பாயப்பட்டு உறக்கல. காலைல 4 மணிக்கு எழுந்திருக்கணும். சரி சரி. என்ன இழுக்கிற? போய் படு, நாளைக்கே உனக்கு மாலை போடுறேன். கமலா, மாலை போடுறாங்களே அப்படின்னா என்ன புள்ள? நம்ம பெற்றவங்க அடிமையா இந்த கோவிலுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம பெரிய புள்ள ஆன சில நாட்டில் அவங்க கடவுளுக்குன்னு சொல்லி மாலையை போடுவாங்க. கோவில் பூசாரி, கோவில் தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் அடிமை வேலை தான் பார்க்கணும். அப்படின்னா இங்கேருந்து தப்பிக்க முடியாதா புள்ள? தப்பிக்கலாம் முடியாது. அடிமையை தான் காலம் முழுக்கணும் இருக்கணும். வெளியெல்லாம் போக முடியாது. தூங்க விட மாட்டான். யார் வெளியே போயிருப்பா? வெளியே போயிருப்பாங்களா? நம்ப விட்டுட்டு. எழும்பு எழும்பு. எல்லாரும் எழும்பு. ரீனா எங்க? யாரு பிள்ளை தப்பிக்க விட்டா? தப்பிச்சு ஓடிட்டாளா? மரியாதையா சொல்லுங்க பிள்ளை, அவ எங்க போனா? உண்மையை சொல்லுங்க. அம்மா, ரீனா எப்படிங்க வந்துட்டா? அம்மா, ரீனா உன்னை எப்படி புள்ள அவங்க அனுப்பினாங்க? நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேம்மா. உங்களை பார்க்க முடியாதுன்னு தவியா. என்ன காரியம் பண்ணிருக்க நீ? சாமி குற்றம். போ அங்கே. அம்மா, கண்ணு முன்னாடி நிக்காத. போ. உங்களை மறந்து என்னால எப்படி இருக்க முடியும்? போடா, இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பு. ஏலே, அங்க என்ன பண்ற? வா. ஓடுற. இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டாலே சாமி குற்றமாகிடுமோ? நான் நம்பிக்கை வச்ச அம்மாவே என்னை கை விட்டுட்டாங்களே. இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். நம்ம பக்கத்திலேயே துணையாக இருக்கிறார். நீ கூப்பிட்டா பதில் கொடுப்பார். மருத்துவரை தேடி மருத்துவமனைக்கு போறோம், சரிதானே? அப்போ கடவுளை தேடி எங்க வரணும்? ஆலயம் வரணும். அம்மா, கடவுள்லாம் பயமா இருக்குமா? அருளாயி, நான் சொல்லுகிற கடவுள் உன்னை உருவாக்குன கடவுள். ஆண்களுக்கு சரிசமமா தானே விலாயல்மிலிருந்து உருவாக்குனாரு. ஐயோ, என்னை காப்பாத்துங்க. என்னாச்சுமா? எதுக்கு ஓடி வர? தெய்வ செய்தி, என்னை காப்பாத்துங்க அம்மா. அங்கே இரு, வர. பயப்படாத. அவளை போயிட்டு இழுத்துட்டு வா. அவ என்ன தப்பு பண்ணா அவளை துரத்துறீங்க? உனக்கு என்ன இப்போ? கடவுளுக்கு சொந்தமான புள்ள. உன் வேலையை மட்டும் பாரு. என்ன தைரியம்? ஐயோ, என்னை காப்பாத்துங்க. யாருமா இவங்க? அம்மா, இது வழக்கமா நடக்கிறது தான். குழந்தையிலே அவங்க அம்மா கொண்டு ஒப்படைப்பாங்கம்மா. கோயில் குத்தமாகுமா? ஐயோ, இவங்களுக்கு யாருமே அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்கம்மா. கொடுத்தாக்கா சாமி கூட்டுருமா. அம்மா, அம்மா.
என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணவல? சிலுவை சின்னத்தை தூக்கிட்டு திரியிறவங்க உன்னை வாழ வைக்க மாட்டாங்க. நீ ஒரு வாட்டி ஓட பார்த்த புள்ள பிடிக்கிறவங்க கிட்டே என் மாட்ட போற. ஏந்திரி புள்ள, போய் படு. என்ன பிரகாசமா இருக்கு, இது எப்படி என் கையில வந்தது? சிலுவை சின்னம் வாழ வைக்காதுன்னு சொன்னாங்க, ஆனா வாசல் திறந்திருக்கே. இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடுவோம். நன்றி பொன்னம்மா. ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க. என்ன யோசனையில் இருக்கீங்கம்மா? மனசு ரொம்ப பாரமா இருக்குமா. பாவம் அந்த ஏழை பொண்ணு, நினைச்சா பரிதாபமா இருக்கு. இது நம்ம இந்திய கலாச்சாரத்தில் ஒண்ணுமா, என்ன பண்றது? சரி, கடவுள்கிட்ட யுத்தம் பண்ணுவோம். அது எப்படிமா? ஜெபத்தின் மூலமா தான். முத்தமிட்டு பேசிய அப்பா இல்லை, கண்ணங்கிள்ளி கொஞ்சிய அம்மா இல்லை, கையில் வைத்து தாலாட்டிய தங்கை இல்லை, வீரக்கரம் கோர்த்த தாத்தா இல்லை. முத்தமிட்டு பேசிய அப்பா இல்லை, கண்ணங்கிள்ளி கொஞ்சிய அம்மா இல்லை, கையில் வைத்து தாலாட்டிய தங்கையும் இல்லை, வீரக்கரம் கோர்த்த தாத்தா இல்லை. வழியே தெரியாம அலைகிறேனே, வலையில வீழாம போகிறேனே, அன்பே கிடைக்காம தவிக்கிறேனே, இங்கு அசுத்தத்தை விட்டு ஓடி ஒளிகிறேனே. அம்மா, அம்மா. காலையில ஒரு சின்ன பொண்ணு வந்து கத்துறாளே, இந்த புள்ள யாரா இருக்கும்? ஏ புள்ள, நீ ரீனா தானே? அம்மா, உள்ள வா புள்ள. அம்மா, அன்னைக்கு பார்த்தா அந்த அம்மா நிக்கிறாங்கல்ல. அம்மா இங்க பாருங்க, என்ன ஆச்சரியம்! கடவுள் ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுக்கிறவரு. அம்மா என்னை காப்பாத்துங்க அம்மா. கோயில் வேலைக்காரங்க என்னை மீண்டும் துரத்திட்டு வராங்கம்மா. தேவதாசியா இருக்க பயமா இருக்குமா. இந்த கடவுள் தாம்மா என்னை காப்பாத்துனாரு. உங்க முகம் பிரகாசமா இருக்குமா. இங்கதான் இருக்கிறியா? மாட்டிட்டாளா? ஏய், அங்கே என்ன பண்ற? வா, உனக்கு சரியான பாடம் கத்து கொடுக்குறேன். நீங்க எனக்கு கத்து தந்த நல்ல பாடமே போதும். நான் எங்கேயுமே வரமாட்டேன். என் வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்த என் மகளை நான் தர முடியாது. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, சீக்கிரம் கிளம்பு. இது சாமி குத்தம். உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
மிஸ். ஏய் அருளாய், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கிறம்மா. உடம்பு என்ன ரொம்ப சூடா இருக்கு? உள்ள வாமா. அம்மா நீங்கள் கற்றுக் கொடுத்தது போல தினமும் பைபிள் வாசிக்கிறோம்மா. ஏய் அருள்தாசன், நீனும் வந்துட்டியா? உள்ள வா. சரியாயிடுமா, ஏசப்பா சுகம் கொடுப்பாங்க. சூடு தண்ணி புள்ள, தட்டாம பார்த்து உறங்கு. அருளாயி, உள்ள வாங்க ஐயா. எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறனோ அங்கே போயிருக்கிறான். அருளாயி, ஏஞ்சி தண்ணி குடி. அருளாயி, என்னாச்சு புள்ள? ஒரு வாரமாக நல்லா காய்ச்சல்ப்பா. மாமா தான் சொன்னாங்க அங்கே போய் ஜெபம் பண்ணால் சரியாயிடும்னு. இங்கே வந்தால் நம்ம ஏமி அம்மா தான்ப்பா. நான் இங்கே இருக்கிறேன்ப்பா, உங்கள் அனுமதி தாங்கப்பா. அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. நான் கவனிச்சிட்டு இருந்தேன். இன்னும் அவங்க பத்திரமா பார்த்துக்கிறாங்க. சரி, நீ இங்கே இருந்துக்க, தம்பியும் கவனிச்சிக்க. வா சீக்கிரம் வா, விளையாடுவோம். நானும் வரேன். குடி. வாங்க வாங்க விளையாடலாம். கையை பிடி. எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். ஒரு வசனம் படிக்கலாமா? என் ஆத்மாவே ஏமியின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கடவுளின் பலத்தை நம்பியிருப்பதும் அவளை அறிந்த அனைவருக்கும் உத்வேகத்தின் நிலையான ஆதாரமாக இருந்தது. வெளித்தோற்றத்தில் கடக்க முடியாத தடைகளை எதிர்கொண்டாலும் அவள் இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதற்காக தன் வாழ்க்கையின் அர்ப்பணிப்பில் ஒருபோதும் மனம் தளரவில்லை. இந்தியா வந்த பிறகு ஏமி இங்கிலாந்துக்கு திரும்பவே இல்லை. 55 ஆண்டுகள் டோனாவூரில் மிஷனரி பணியை செய்து ஏமி 1951 டோனாவூரில் இறந்தார். எங்கோ நடந்த ஒன்று அல்ல. நமது தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவூர் என்ற கிராமத்தில் டோனாவூர் ஃபெலோஷிப் இன்றும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஒடுக்கப்பட்டவர்களின் மேம்பாட்டிலும் முன்னேற்றத்திலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க நம்மை அர்ப்பணிப்போம். அசதியை விட்டு அசத்தலாய் மாற கடவுளிடம் திரும்புவோம்.